அமெரிக்காவின் ராணுவ வல்லமை அசைக்க முடியாததாக தோன்றலாம். ஆனால் திரைக்கு பின்னால் ஈரானுடனான பல மாத போருக்கு பிறகு தனது மிக முக்கியமான ஆயுத கிடங்குகளில் சிலவற்றை மீண்டும் நிரப்புவதற்காக பென்டகன் தற்போது காலமில்லாமல் தவித்து வருகிறது. ஈரான் மோதலின் போது அமெரிக்கா டோமாஹோக் குரூஸ் ஏவுகணைகள், பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகள் மற்றும் டாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை பெருமளவில் நம்பியிருந்தது. இந்த ஆயுதங்கள் இலக்குகளை தாக்க, ஏவுகணைகளை இடைமறிக்க மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் இருந்து தற்காத்துக் கொள்ள நட்பான வளைகுடா நாடுகளில் இருந்து பயன்படுத்தப்பட்டன. CSIS மதிப்பீடுகளின்படி ஈரான் போரின் போது அமெரிக்கா 1000க்கும் மேற்பட்ட டோமாஹாக் ஏவுகணைகளை பயன்படுத்தியுள்ளது. தற்போதைய உற்பத்தி வேகத்தில் இந்த ஏவுகணை அமைப்புகளை மீண்டும் உருவாக்க 2030ஆம் ஆண்டின் பிற்பகுதி வரை ஆகலாம். 2027ஆம் ஆண்டிற்காக $1.5 டிரில்லியன் பாதுகாப்பு பட்ஜெட்டை ட்ரம்ப் நிர்வாகம் முன்மொழிந்திருக்கிறது. இதன்படி அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய சிக்கல் இனி பணம் அல்ல, ஆயுதங்களை தயாரிக்கும் வேகமே ஆகும் என்று அந்த ஆய்வு கூறுகிறது. ஈரான் போரில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையிலும் சமாளிக்கும் அளவிற்கு அமெரிக்காவிடம் போதுமான வெடிமருந்துகள் உள்ளன என்றும், போர் விரிவடைந்தால் அமெரிக்காவால் சமாளிக்க முடியாது என்றும் கூறுகிறது இந்த ஆய்வு. மற்றொரு பெரிய போருக்கு, குறிப்பாக தைவான் விவகாரத்தில் சீனாவுடன் ஏற்படக்கூடிய ஒரு மோதலுக்கு அமெரிக்கா தயாராக இருக்குமா என்ற கேள்வியை எழுப்புகிறது இந்த ஆய்வு. தைவானை தனது நாட்டின் ஒரு பகுதி என்று சீனா உரிமை கோரி வரும் நிலையில் அமெரிக்கா தைவானுக்கு ஆயுத உதவிகளையும் அரசியல் உதவியையும் வழங்கி வருகிறது. இதனால் வாஷிங்டனுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பதட்டங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்த அறிக்கை வெளிவந்துள்ளது. 2027ஆம் ஆண்டுக்குள் தேவைப்பட்டால் தைவானை பலவந்தமாக கைப்பற்ற தனது ராணுவம் தயாராக இருக்க வேண்டும் என்று சீனா மீண்டும் மீண்டும் கூறி வருகிறது. தைவானுடனான உறவுகளை மோசமாக கையாள்வது சீனாவையும் அமெரிக்காவையும் நேரடி மோதலுக்கு தள்ளிவிடக்கூடும் என்று சீன அதிபர் ஷி ஜின்பிங் சமீபத்தில் எச்சரித்திருந்தார்.